சொல்றதும் உண்மைதான். இந்த தகவல் முதல்ல எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? நான் இங்க இருக்கும் போதே அவங்க இப்படி பேசுறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. டீமன் அரசர் ரிமுரு கூட நான் சண்டை போட்டதுக்காக தான் இவங்க என்ன கூப்பிட்டிருக்காங்க. ஆனா நான் இங்க வந்ததுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியல. டெம்பெஸ்டோட மீட்டிங்க கம்பேர் பண்ணா இது ஒண்ணுமே இல்ல. ஆனா வேற வழி இல்லாம வந்துட்டேன். சொல்றத கேளுங்க. டீமன் அரசர் ரிமுரு பெரிய காடான ஜுராவை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததா சொல்லிருக்காரு. அப்படி சொன்னதுக்கு என்ன அர்த்தமா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னும் சொல்ல போனா டெம்பஸ்ட கண்டுபிடிச்சதுல இருந்து நம்ம எல்லாருடைய தாய்நாட்டிலையும் முன்னிருந்ததை விட மான்ஸ்டரோட தாக்குதல் கம்மி ஆயிடுச்சு. என்ன பேசுறீங்க? உங்க எல்லாரையும் இந்த டீமன் அரசர் ஏமாத்தி வச்சிருக்காரு. நாம பேசுறது அரக்கர்களோட அரசனை பத்தி. டீமன் அரசர் ரிமுருவை பத்தி எதுவும் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. அவரோட எண்ணம் முழுக்க எப்பவும் மனுஷங்களுக்கு நல்லது பண்ணணும்ன்றது மட்டும்தான் இருக்கு. ஆனா கவுன்சில்ல இருக்கிறவங்களுக்கு மத்த நாடுகளால பிரச்சனை வருது. ஒருவேளை என்ன கேட்டா கவுன்சில்ல டெம்பஸ்ட் சேர்க்கறது தப்பே இல்லைன்னு தான் சொல்லுவேன். இதுக்கு நாம அனுமதி கொடுக்கறது நல்லதுன்னு சொல்லுவேன். அவங்களா வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்லும்போது நாம ஒத்துக்கலாமே. அது மட்டும் இல்லாம வரவேற்புக்காக நாம அவங்களுக்கு ஒரு பரிசும் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யோசனை நல்லா இருக்கே. தேவையில்லாம அவங்க கூட சண்டை போடுறது பேல்மத்துக்கு தான் பிரச்சனை. இருந்தாலும் அவங்க இடத்த மறந்துடாம அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம சர்வதேச நாடுக்கான விதிமுறைய அவங்க கடைபிடிக்கிறது தவிர வேற வழியே இல்ல. இதுல யாருக்கும் ஆட்சேபனை இல்லையே. டியூக் மியூஸோட வீழ்ச்சிய பத்தின வதந்திய கேள்விப்பட்டீங்களா இல்லையா? டீமன் அரசர் என்ன திட்டம் போட்டிருக்காருங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளவு அவசியமா என்ன? இப்போதைக்கு முக்கியமான விஷயமே நாம அவங்கள பயன்படுத்திக்க போறோமா இல்லையாங்கிறது தான். குறிப்பா பார்க்க வேண்டியது கிழக்குல அவங்க பண்ணிட்டு இருக்கிற சம்பவத்தை தான். டீமன் அரசரை எதிர்க்கிற மாதிரியான இந்த ஒரு நிலைமை யாருக்குமே வந்துடக்கூடாது. என்னது கிழக்குலையா? நீங்க சொல்றது கிழக்கு ராஜ்யம்